ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம ஒரு சஸ்பென்ஸ் அண்ட் கிரைம் த்ரில்லர் டிராமாவான ஒரு படம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன படம் பாத்தீங்கன்னா பரதன். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். SD சபா இவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்தோட தயாரிப்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆசை இப்ராஹிம் ராவுத்தர், அதாவது விஜயகாந்த் சாரோட ஃப்ரெண்ட். இந்த படத்தோட மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா இளையராஜா. ஏப்ரல் 16, 1992 இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். பரதன் இந்த படத்துல வந்து விஜயகாந்த் சார், பானுபிரியா, ஆனந்தராஜ், நெப்போலியன், SP பாலசுப்ரமணியம், ஸ்ரீவித்யான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன பாத்தீங்கன்னா, ஒரு அழகான குடும்பம், SP பாலசுப்ரமணியன் குடும்பம். அவருக்கு வந்து ஒரு அழகான ஒரு வைஃப் இருப்பாங்க. அவருக்கு எஸ்பிக்கு வந்து ஒரு தம்பி பரதன். அவர் பரதன், இவர் ராம்குமார். இவங்களுக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா, பரதன் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுவாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா பானுபிரியா. இந்த பொண்ணை எப்படியாவது தன் வீட்டு மருமகளா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அண்ணியை தாஜா பண்ணுவாரு. அண்ணி என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அண்ணங்கிட்ட பேசுறதுக்கு ஐடியா கொடுப்பாங்க. ஆக்சுவலி விஜயகாந்த் சார் வந்து இந்த படத்துல வந்து ஒரு பாக்ஸர். அவர் வந்து பாக்ஸிங் பண்ணக்கூடியவர். SP பாலசுப்ரமணியன் இந்த படத்துல வந்து ஒரு தொழிலதிபர். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கொள்ள கூட்டத்தை நினைச்சு ஒரு பயந்துகிட்டே இருப்பாரு. இது வந்து ஒரு கட்டத்துல விஜயகாந்த் சாருக்கு தெரிய வர அவர் வந்து காணாம போயிருவார் SP. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து எல்லா இடத்துலயும் தேடுவாரு. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இதை முன்னெடுத்து நடத்தக்கூடிய அந்த கம்பெனியோட முன்னெடுத்து நடத்தக்கூடிய ஓனரான கங்காதரன், அதாவது ஆனந்தராஜ் இருப்பாரு. அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. அவரும் இதை பத்தி ஒன்னும் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இவருக்கு பர்சனலா ஒரு வக்கீல் ஒருத்தர் இருப்பாரு. அந்த வக்கீல் கிட்டையும் இவர் வந்து சொல்லுவாரு. அவரும் இதை வந்து ஒரு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அண்ணன் காணாம போனதை அந்த குடும்பத்தை தவிர மீது எல்லாருமே அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்ல. ஆனா விஜயகாந்த் சாருக்கு அண்ணன்னா அப்படி ஒரு உசுரா இருப்பாரு. இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த அண்ணன் ஒரு கட்டத்துல கொல்லப்படுறாரு. அந்த கொல்லப்படும் அந்த அண்ணனுக்காக யார் அந்த அண்ணனோட கொலைக்கு சாவு காரணமானவங்களோ அவங்க எல்லாத்தையும் தேடி கொள்றதுக்கு ஐடியா பண்றாரு. அதுக்கு முன்னாடி அண்ணனையே தம்பி தான் கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லி விஜயகாந்த் சாரை எடுத்துட்டு போய் நேர போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு அவர் வந்து மரண தண்டனை கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் அவர் ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்த வில்லன்களை கொண்டாரா இல்லையா அப்படிங்கறத இந்த பரதன் படத்தினுடைய முழு கதையும் கூட. இந்த படத்தினோட முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பாத்தீங்கன்னா, SP பாலசுப்ரமணியன் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருப்பாரு. விஜயகாந்த் அவங்க அண்ணனா ராம்குமார் அப்படிங்கிற கேரக்டர்ல பெருசா ஒன்னும் அதிகமா இம்பாக்ட் போட்டு நடிக்கல. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 சீனுக்குள்ளதான் அவர் இருப்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு தான் அவர் வந்து கதை எழுதப்பட்டிருக்கு. அவருக்கு ஆரம்ப காட்சிகள்ல ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவனாகவும், அதுக்கப்புறம் ஊழலை எதிர்த்து தன்னுடைய கம்பெனிலேயே போதைப் பொருள் தயாரிக்கிறாரு நம்ம முதலாளி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட சண்டைக்கு போற இடமாகட்டும், அதுக்கப்புறம் அடிபட்டு மிதிப்பட்டு எப்படியும் தன்னோட தம்பி தன்னை வந்து காப்பாத்துவான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த சீன் ஆகட்டும், இறந்து கிடக்கும் போது அண்ணனை பார்த்து கதறி அழுவும் போது அந்த சீன் ஆகட்டும், மொத்தமா SP பாலசுப்ரமணியனுக்கு வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தாலும் ஒரு 10 சீன் தான் இருக்கும். 10 சீன்லயும் மனுஷன் பளிச்சுன்னு வந்துட்டு போயிருவாரு. அதுக்கப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல மீண்டும் வரக்கூடிய கேப்டன் அவர்கள் தான். முழு பலமும் அவர் தான். இந்த படத்தோட முழு கதையும் தோல் மேல தூக்கி சுமக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் அவர்கள் தான். அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாக்ஸர், எல்லாத்தையும் அடிச்சு வீழ்த்தக்கூடிய ஒரு பைல்வான் பாக்ஸர். அவர் வந்து வெவ்வேறு மாநிலத்துல போய் இந்த மாதிரி பாக்ஸிங் பண்ணி எல்லா விருதுகளையும் வாங்கி வச்சிருப்பாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு மென்மையான காதல் இருக்கும். அந்த காதலை சேர்த்து வைக்கிறதுக்காக தான் வீட்டுல பேசுவாங்க. பேசும்போது தான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, SP பாலசுப்ரமணியனை தேடும் இடமாகட்டும், அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கதறி தன்னுடைய நியாயத்துக்காக போராடக்கூடிய அந்த சீன் ஆகட்டும், அப்புறம் சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிற சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொன்னம்பலத்து கூட ஏற்படக்கூடிய அந்த மார்க்கெட் ஃபைட் ஆகட்டும், அந்த ஒரு ரூமுக்குள்ள ஒரு பெரிய ஃபைட் ஆகட்டும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடக்கக்கூடிய எல்லா ஃபைட்டும் குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா எல்லா ஃபைட்டுமே ரிஸ்க் எடுத்தா பண்ணிருப்பாரு தலைவர். அந்த மாதிரி ஒரு சம ஃபைட் இந்த படத்துல. அதுபோல விஜயகாந்த் சார் வரக்கூடிய காட்சிகளும் சரி, அவர் பேசக்கூடிய வசனங்களும் சரி, இந்த படத்துல பெரிய ஒத்துழைப்பா இருந்திருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த விதமான மாற்றம் கிடையாது. இந்த படத்துக்கு வந்து இளையராஜா வந்து மியூசிக் போட்டிருக்காரு. அவரே சொந்த குரல்ல ஒரு 2 பாட்டு பாடியிருக்காரு. இருந்தாலும் பாடல்கள் வந்து அவ்வளவுக்கா நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு தெரியுது. நம்ம பாடல்கள் ரெகுலரா நம்ம கேட்கக்கூடிய பாடல்கள் இந்த படத்துல எதுவும் இல்ல. தமிழா பாட்டு மட்டும் ஓபனிங் சாங் நல்லா இருக்கு. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த சாங். அது போல இந்த படத்துல வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல விஜயகாந்த் சாரும் பானுபிரியாவும் ஆடக்கூடிய அந்த சாங் இந்த படத்துல இருக்குங்கிறது இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் இந்த படத்தை சின்ன வயசுல பார்த்தது இப்பதான் மீண்டும் பார்க்கும்பொழுது, ஓ இந்த பாட்டு இதுல இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு
இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பானுப்பிரியா, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் குறிப்பிட்ட ஒரு 10-15 சீன் தான் இருக்கும். அவங்களும் வந்து ஓப்பனிங்ல விஜயகாந்த் சார் மேல அவ்வளவு லவ் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை எப்படியாவது கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில தில்லுமுள்ளு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து வில்லனுக்கு ஆப்போசிட்டா ஒரு பத்திரிகை நடத்தி பண்ணுவாங்க. அந்த சீன்ல எல்லாம் அவங்களுடைய நிறைவான ஒரு நடிப்பை காட்டியிருப்பாங்க. அது போல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல முக்கியமான கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆனந்தராஜ் தான். அவர் தான் இந்த படத்துல வந்து கங்காதரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வந்து வெயிட்ட சேர்த்திருப்பாரு. அவர் வந்து இந்த படத்துல வந்து விஜயகாந்த் சாருக்கு ஈக்குவலான ஒரு பாயிண்ட் ஆப்ல வருவாரு. அவர் வந்து வரக்கூடிய சீன்கள் எல்லாம் பசுந்தோல் போர்த்திய புலி மாதிரி வருவாரு. ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் சாருக்கு ஆறுதலா தான் பேசுவாரு. அதையும் விஜயகாந்த் சார் நம்பிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் என்னென்ன தில்லுமுள்ளு பண்றாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவரை பழிவாங்கக்கூடிய சீன்கள் எல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல கெஸ்ட் ரோல் 2 ஆக்டர்ஸ் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாகை சந்திரசேகர். அவர் தான் இந்த படத்துல வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எங்க இருக்காரு, யாருகிட்ட இருக்காரு, யார் மூலியமா தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி விஜயகாந்த் சார் சொல்றதே அவர் தான். அந்த மாதிரி ஒரு சூப்பரான கேரக்டர், குடிகாரன் கேரக்டர்ல அவர் நடிச்சிருப்பாரு. அப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு கெஸ்ட் ரோல், முக்கியமான கெஸ்ட் ரோல் யாருன்னு பாத்தீங்கன்னா நெப்போலியன் அவர்கள் தான் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. நெப்போலியன் கேரக்டர் வந்து உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆர்வமா நான் பார்த்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நெப்போலியன் கேரக்டர் வந்து ஒரு, அதாவது ஜெயிலிருந்து தப்பிச்சு போனா ஒரு 4 பேர்த்த போய் பிடிக்கணும், அவங்க வந்து அவரால் ஒரு பெரிய ஒரு தொழிலதிபருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அங்கிருந்து கூட்டிட்டு வருவாங்க. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய கடமையை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா ஒரு கட்டத்துல அந்த தொழிலதிபர் பயங்கரமான ஒரு போர்ஜரி குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே விஜயகாந்த் சாருக்கு ஆதரவா அவர் செயல்படுவார். உண்மையிலே அந்த சீன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெப்போலியனும் விஜயகாந்த் சாரும் நிறைய படங்கள்ல மறுபடியும் சேர்ந்து நடிச்சாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாருக்கு ஒரு பர்சனலாவே நெப்போலியன் அப்படின்னாவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஏன்னா நெப்போலியனும் சரி, அருண் பாண்டியனும் சரி, இவங்கெல்லாம் விஜயகாந்த் சாருடைய விழுதுகள்னு சொல்லலாம். குறிப்பா சொல்ல போனா தியாகு, ஆனந்தராஜ், பொன்னம்பலம், மன்சூர் அலிகான் இவங்கெல்லாம் எப்படி விஜயகாந்த் சாருக்கு, ராதாரவி இவங்கெல்லாம் எப்படி விஜயகாந்த் சாருக்கு ஒரு ஆதரவோ அந்த மாதிரி நெப்போலியனும் அருண் பாண்டியனும் அவங்க 2 பேருமே விஜயகாந்த் சாருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அந்த படத்தை அப்புறமேல நம்ம பார்ப்போம். இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்டிங் தான். அந்த பேசக்கூடிய அந்த ஜெயிலுக்குள்ள பேசக்கூடிய விஜயகாந்த் சாரோட ஆக்டிங் இருக்கு பாருங்க, உண்மையிலே மனுஷன் தெறி கூட்டிருப்பாரு. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு எஃபெக்ட் போட்டு பேசியிருப்பாரு. அவர் கோவப்படுற சீன்லாம் உண்மையிலே வேற லெவல் பண்ணுவாரு. அதாவது போலீஸை வந்து இவ்வளவுதான் அவர் கழுவி ஊத்துறாருன்னு இந்த படத்துல முழுக்க முழுக்க போலீஸெல்லாம் கழுவி ஊத்திக்கிட்டு இருப்பாரு படம் ஃபுல்லா. நீங்க எல்லாம் இந்த மாதிரி சட்டத்தை மீறி நடக்கிறதுனாலதான் இந்த நாடு இந்த அளவுக்கு இருக்கு. நீங்க எல்லாம் ஒழுங்கா நடந்துகிட்டா எல்லாத்துக்கும் நியாயம் கிடைக்கும். உங்களால என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு அப்பாவிங்களை தான் பிடிச்சிட்டு வந்து உங்களால சித்திரவதை பண்ண முடியும், அடிச்சு வந்து பொய்யான வாக்குமூலம் வாங்க முடியும், பெரிய பெரிய ஆளுங்களுக்கு நீங்க சாமரம் வீசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து பளிச்சிடும் வசனங்கள் எல்லாமே ஒரு உண்மையின் தத்துவமான வசனங்களா பேசுவாரு. அவர் வந்து படத்துல மட்டும் இந்த மாதிரி பேச மாட்டாரு, அவர் நிஜத்திலயும் அந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் தான். அதனாலதான் அவர் வந்து நம்ம கேப்டன் அப்படின்னு கூப்பிடுறோம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சுக்கிற எல்லாருமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. ஸ்ரீவித்யா வந்து ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த படத்துல நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க. ஜெயபிரதா அவங்க நடிச்சிருப்பாங்க. இன்னும் நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர் உண்மையிலே நல்லா இருந்துச்சு இந்த படம். உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து எனக்கு ஒரு அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து கொஞ்சம் வேகம் பிடிக்கிறதுக்கு லேட் ஆகுது. செகண்ட் ஹாப் வந்து சீக்கிரம் பெரிய படமா தெரியுது. உண்மையிலே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஓப்பனிங் எடுத்த உடனே படத்தை ஆரம்பிக்கும் போதே பரத்துக்கு வந்து தூக்கு தண்டனை அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க படத்தை. அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான இந்த படம். இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ஜாய்மெண்ட் பண்ணுவீங்க. எந்த விதமான மாற்றம் கிடையாது. எந்த ஒரு செக்ஷுவல் கண்டென்ட் வேற எதுவுமே கிடையாது. சும்மா படம் வந்து ஒரு பிச்சுக்கிற படம். உண்மையிலே உங்களுக்கு டைம் கிடைச்ச அந்த படத்தை பாருங்க. ஆர் சுந்தரராஜ் இந்த படத்தை வந்து ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாரு. அவர் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன ஒரு 3-4 மூமெண்ட்லாம் உண்மையிலே ஓரளவுக்கு காமெடியா இருக்குது அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இந்த படம் வந்து உங்களுக்கு டைம் பாஸ் சூப்பரான படம். இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலயும் மனுஷன் ஒரிஜினலா டூப் போடாம நடிச்சிருக்காங்க. அது ஜெயில இருந்து அந்த பெரிய ஒரு ரோலிங்ல உருண்டு வருவாரு. அந்த ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், அப்படியே கீழே வரணும். அதுல ஒரிஜினலாவே ஒரு உருண்டு கீழே வந்து அத்தனை பல்ட் அடிச்சு வந்து கீழே விழுவாரு. உண்மையிலே அந்த சீன்லாம் மெய்சில் இருக்கக்கூடிய சீன்கள். இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீன்லாம் உண்மையிலே ஆச்சரியமா இருந்துச்சு. 100 படத்துக்கு மேல நடிச்சவரு ஒரு டூப் கூட வச்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரிலாம் நடிக்கிறாருன்னா உண்மையிலே பெரிய விஷயம் தான். கேப்டன் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம்.